எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோடைய அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். பாட்டை கேட்டுக்கிட்டே அம்மா பாட்டு ரொம்ப சூப்பராக பாடுறீங்கம்மான்னு சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ வந்துட்டு ஹீரோடைய அம்மா ஹீரோவை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. நான் உன்னை ரொம்ப நல்ல விதமாக வளர்த்து வச்சிருக்கேன்ப்பா, நீ தான்ப்பா வந்துட்டு இந்த கிராமத்துலேயே ரொம்ப அழகான பையன், என்னுடைய பையன் சொல்லிட்டு பையனுடைய பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கா. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அம்மா, அப்பா எனக்கு வந்துட்டு இங்கே ரூம்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குது, நீ என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோமே ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோடைய அம்மாவுக்கும் டிஸ்சார்ஜ் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஸோ கையில் வேலை இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காலேஜுக்கும் போக முடியாது. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஷங்காய் சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு ஒன்று அப்ளை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்துட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்காக தேடி போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்ல எல்லாம் ஃபுட்டு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி போல இருக்கு. அங்கே இருக்கிற மேனேஜர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஷிப்பில் வந்துட்டு ஃபுல்லாகவே மேல் ஒர்க்கர்ஸ் தான்ப்பா இருப்பாங்க, அதனால உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எப்படியோ கையில் காலில் விழுந்து ஏதோ ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் 10 நாள் மட்டும் உனக்கு ட்ரையல் வேலை கொடுக்குறமா, அதில் நீ மட்டும் வந்துட்டு நல்லா வேலை செஞ்சுட்டேன்னா உனக்கு வேலை நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்ல ஹீரோனுக்கு அதுவே ஹாப்பி ஆயிடுது. இப்போ ஹீரோடைய அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட இவங்க ஒரு கோட்டை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கோட்டை போட்டுட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அப்போதான் நம்ம ஹீரோடைய அப்பாவை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கோட்டை போட்டு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்க அந்த சிங்கிங் காம்படிஷன்ல வந்துட்டு அவங்க பாட்டு பண்ண அந்த போட்டோ ஒன்று நம்ம ஹீரோடைய அப்பா எடுத்து வச்சிருப்பாரு. அந்த போட்டோவை தேடுறதுக்காக இவரு வந்துட்டு ரூம்குள்ள போவ ஹீரோடைய அம்மா நான் ஹாலில் தேடுறேன்னு சொல்லிட்டு தேடுறாங்க பாருங்க. அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலை நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் வந்து கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை, வயசாயிடுச்சுல அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் மேல இருந்து அந்த பெட்டி எடுக்கலாம்னு நினைச்சேன், அதான் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அம்மா இப்போதானம்மா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க, ஏமா இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அம்மா நல்லா தான்ப்பா இருக்குன்னு சொல்ல உடனே நம்ம மாஸ் போனா வீட்டுக்கு போயிட்டு சமைச்செல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டாவது நீங்க மறுபடியும் வந்துட்டு நீங்க பழைய மாதிரி நல்லா சூப்பர் ஆன்ட்டியா மாறிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்ல மாஸ் பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்க ஹீரோ கிட்ட, இங்க பாருப்பா நீ ஹீரோயினை நினைச்சுக்கிட்டே இருக்கிறத விட மாஸ் பொண்ணு மாதிரி நம்ம கிராமத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்கப்பா, பேசாம நீ மாஸ் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னன்னு சொல்ல நம்ம மாஸ் பொண்ணுக்கு தெரியும் இல்லையா ஹீரோ வந்துட்டு தன்னை லவ் பண்ணலன்னு, அதனால ஹீரோவும் நானும் ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகுறோம், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்குள்ள அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோடைய அம்மா சாரி கேட்குறாங்க. ஓ அப்படியாம்மா சரி சரி சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சி லைட்டாக இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோடைய வந்துட்டு பார்ட்னர் இப்போ யாரும் இல்லை இல்லையா, அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் கிட்ட அங்கே வந்து அதாவது சொல்லிக்காம ஓடி வந்துட்டான் இல்லையா, ஏதோ பையன் வந்துட்டு ஒரு மாதிரியா கஷ்டத்தில் இருக்கான்றதையும் அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோடைய அப்பா ஹீரோடைய அம்மா ஃபோட்டோவை வச்சு பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்தாங்க இல்லையா, அங்கே ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் விஷயத்தில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் ஒன்று வருது. அந்த சிக்கலை நம்ம ஹீரோயின் ஈஸியா வந்துட்டு ஒரு ஐடியா கொடுத்து சால்வ் பண்ண அந்த சிக்கலை வந்துட்டு ஹீரோயின் சால்வ் பண்ணோடனே ஒரு பொண்ணுக்கு சுத்தமா நம்ம ஹீரோயினை பிடிக்கவே இல்லை. பிகாஸ் ஏன்னா இந்த கம்பெனிலே ஒரே ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான் இருக்குது, ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த ஸ்லாட் அலாட் பண்ணுவாங்க. வந்த நம்ம ஹீரோயின் பெர்மனன்ட் ஜாபை வாங்கிடுவாளோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஹீரோயினை பத்தி அவ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயினுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை இல்லையா, அதனால இவங்க என்ன பண்ணாங்க கம்பெனியை விட்டு எல்லாம் போனதுக்கு அப்புறமா பாவம் இவங்களுடைய பெட்டி படுக்கையை வச்சுக்கிட்டு இவங்க ஒர்க் பண்ற அந்த டேபிள்லே நல்லா படுத்து தூங்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாஸ் பொண்ணு ஹீரோ தான் வந்துட்டு இப்ப லைக் பண்ணல இல்லையா, அதனால வந்துட்டு நான் டேட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மாஸ் பொண்ணு நம்ம செங்கு கிட்ட சொல்ல செங்கு கடுப்பாயிட்டு இருக்கான். இல்ல இந்த மாதிரி நீ வந்துட்டு உனக்கு இருக்கிற பேரழகுக்கு உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ வந்துட்டு டேட்டிங் போகணும்லாம் இல்ல, உன்னை தேடி பசங்க வருவாங்கன்னு சொல்ல டேய் வாயை முட்ற அப்பர் சிண்டி நான் ஒரு டேட்டிங்க்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம மாஸ் பொண்ணு ஒரு டேட்டிங்க்கு கிளம்பி போயிட செங்குக்கா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. மாஸ் பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுறான் ஒரு ஹோட்டலுக்கு. அங்க நம்ம மாஸ் பொண்ணு ஒருத்தவனை டேட் பண்றதுக்காக வர, ஆனா அவன் என்னன்னா நம்ம மாஸ் பொண்ணை பிடிச்சி செமையா கலாய்ச்சிட்டு இருக்கான். ஏமா உனக்கு என்னெல்லாமா தெரியும்னு சொல்ல நான் நல்லா சூப்பு வைப்பேன், அதுக்கப்புறம் பிரியாணி செய்வேன், அதுக்கப்புறம் நல்லா வகைக்கு வகையா சமைச்சு போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்ல வாழ்க்கைக்கு சமையல் மட்டும் முக்கியம் கிடையாது, உனக்கு சமைக்கிறதை தவிர்த்து வேற எதுவும் வராது போல இருக்கு, எனக்கு நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு மாஸ் பொண்ணை பிடிச்சி செமையா கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இதை கேட்டு நம்ம செங்குக்கு கோவம் வந்தது. ஏண்டா எங்க மாஸ் பொண்ணு இருக்கிற அழகுடைய வந்துட்டு ஒரு துரும்பு கூட நீ கிடையாது, எங்க மாஸ் பொண்ணே நீ வந்துட்டு கலாய்க்கிறியா, அவ இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நீ எல்லாம் வந்துட்டு செட் ஆக மாட்டேடான்னு சொல்ல உடனே இவன் இலக்காரமா சிரிச்சோன்னே செங்குக்கு கோவம் வந்து அவன் மேல தண்ணி விசிறி அடிச்சுட்டு நம்ம மாஸ் பொண்ணை வெளியே கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த மாஸ் பொண்ணு கத்ரா ஏன்டா இந்த மாதிரி பண்ண டேட்டிங்ல ஏன்டா இந்த மாதிரி நான் அதை வந்துட்டு எம்பாரஸ்மெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு 2 அடி அடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம செங்கா மனசுல இருக்க காதல சொல்லணும்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் அவனுக்கு மாஸ் பொண்ணை பார்த்து பயமா இருக்குது, சொல்ல மாட்டேன்னா. ஆனா இன்டைரக்டா நம்ம மாஸ் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாஸ் பொண்ணு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே ஓடிட்டே சிரிக்கிறா. பிகாஸ் ஏன்னா இவளுக்கும் செங்க பிடிச்சிருக்கா. ஆனா செங்குடைய வாயால காதலை கேட்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு. ஆனா நம்ம செங்கா மாஸ் பொண்ணை பார்த்து பயந்துகிட்டே
மனசுல இருக்க காதல சொல்லாம இருக்கான். இன்னொரு நாள் நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் வேலையில உட்கார்ந்தா ஹீரோயினை பத்தி அந்த பொண்ணு ஆராய்ச்சி பண்ணாலியா, பிடிக்காத பொண்ணு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் காலேஜ்ல இருந்து இந்த மாதிரி திருட்டு பழி வாங்கினதுனால தான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே மேனேஜர்கிட்ட போட்டு கொடுத்தாரா. மேனேஜர் என்னமோ நம்ம ஹீரோயினை 2 நாள் நீங்க வேலை செஞ்சமா, உன்னோட வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன்னை பெர்மனன்ட் ஜாப் ஆக்கலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு என்னுடைய கம்பெனில வேலைக்கு வச்சுக்க முடியாமா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா பெட்டி படுக்கையெல்லாம் ஹீரோயின் வந்துட்டு கம்பெனில தானே வச்சிருப்பாங்க, இவ வேற ஏதாவது திருடி இருப்பாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெட்டி எல்லாம் செக் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோயின் ஆர்ஃபனேஜ் பொண்ணுன்றது தெரிஞ்சோடனே எல்லாரும் நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ண எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. ஹீரோயினும் எல்லாருமே பிடிச்சி திட்டி விட்டுட. அப்ப அந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்றா, இந்த மாதிரி எனக்கு தான் பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கணும் தான் நான் தான் உன்னை மாட்டி விட்டேன், நான் ரொம்ப நாளா பெர்மனன்ட் ஜாபுக்காக அப்ப இது பண்ணிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ வந்த உடனே தட்டி தூக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அழுகழுகியா வந்துடுது. இப்ப ஹீரோ கொடுத்தா இல்லையா அந்த அனிமல் குக்கி, அந்த குக்கியை பார்த்துட்டு பாவம் நம்ம ஹீரோயின் செம்மையா வந்துட்டு தேமி தேமி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன பண்ண போறோம், எங்க போறோம், எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு பாவம் தெரியவே இல்லை. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோடைய அம்மா அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுது. ஹீரோ கம்பெனிக்கு கால் பண்ணி அர்ஜென்ட்டா வந்துட்டு இந்த மாதிரி அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், கொஞ்சம் கார் அனுப்புங்களேன்னு சொல்ல கம்பெனிக்காரங்களும் அனுப்ப போறாங்க. ஆனா இந்த டைரக்டர் என்ன பண்ணா, கார் சாவியை கூட என் ஒய்ஃப் நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த ஆள் கார் சாவியை வாங்கிக்கிறான். ஆக்சுவலி இவன் வேணும் தான் பண்ணான். ஹீரோடைய அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வராங்க. ஆனா ரொம்ப லேட் ஆனதுனால பாவம் அவங்க அதே இடத்துல இறந்தே போயிடுறாங்க. ஐயோ அப்படி ஃபேமிலியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ரியாவும் அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரப்ப இந்த டைரக்டர் கார் எடுத்துக்கிட்டு வரத நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பாத்துறான். உள்ள வந்தா இங்க ஹீரோ உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஹீரோடைய அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எல்லாரும் மனசுடிஞ்சு போய் அழுதுட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு ஹீரோடைய அம்மாவுடைய ஃபைனல் ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே கதறி கதறி செமையா அழுதுட்டு இருக்கா. இந்த டைரக்டரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு. அதாவது இவன் கம்பெனில இன்சூரன்ஸ் காசு எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அதிக வட்டிக்காரங்கிட்ட காசு வாங்கி கொடுத்தது பிளஸ் வந்துட்டு இப்ப ஹீரோடைய அம்மாவுக்கு கார் அனுப்பாம இவன் வேணும்னே கார் எடுத்துட்டு ஊரு சுத்தந்துன்னு எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண டைரக்டரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு அதாவது ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட வர ஹீரோ ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு கதறி கதறி செமையா அழுதுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோடைய துணைக்கு வேற யாரும் இல்ல, ஃப்ரெண்டுக்காரன் மட்டும்தான் இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய நிலைமை வந்துட்டு இப்படி இருக்குன்னா ஹீரோயினுடைய நிலைமை அதை விட மோசமா இருக்குது. கையில காசு இல்ல, வேலை இல்ல, எங்க போறதுன்னு தெரியல, தங்குறதுக்கு இடம் இல்லாம பாவம் அவங்க ஒரு மாதிரியா இருக்க. அவங்க கிட்ட ஒரு கார் ஒண்ணு வந்து நிக்குது, அது யாரோட காருன்றது தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்க அம்மா கடைசியா ஒரு பெட்டி எடுக்கணும்னு நினைச்சாங்க தெரியுமா, அந்த பெட்டியை ஓபன் பண்ணா இப்ப அந்த பெட்டியில ஃபுல்லா நம்ம ஹீரோடைய சின்ன வயசு சர்டிபிகேட் அது இதுன்னு தான் இருக்குது. ஆக்சுவலி ஹீரோ ஒரு தடவை ஹீரோயின்ட்ட சொன்னா இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தியேட்டரை அந்த தீப்பிடிக்கெட்ல இருந்து நம்ம ஹீரோ காப்பாத்தினா இல்லையா, அதோடைய சர்டிபிகேட்லாம் இருந்திருக்கும், அதுதான் ஹீரோடைய அம்மா பார்க்கணும்னு நினைச்சாங்க போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செமையா கதறி கதறி அழுவ. ஹீரோடைய அப்பா உங்க அம்மா எப்பயுமே உன்னை நினைச்சு பெருமைதான்ப்பா பட்டிருக்காங்க, ஆனா உங்க அம்மாவுடைய கடைசி காலத்துல நீ கூட இல்லாம இருந்துட்டியப்பா, அதுதான்ப்பா கொஞ்சம் கஷ்டம், ஆனா எப்பயுமே உங்க அம்மா வந்துட்டு உன்னை ஒரு நல்ல பிள்ளையா தான் பார்த்திருக்காங்க, செல்ல பிள்ளையா தான் பார்த்திருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணா இதுக்கப்புறமா இந்த கிராமத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாளே பார்த்தா நம்ம செங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது சிங்கர் ஆகணும்னு சொல்லிட்டு வெளியூருக்கு கிளம்புறான். இவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சிங்கர் ஆகணும்னு இவனுக்கு ஆசை, ஆனா இவனுடைய குடும்ப சுச்சுவேஷனாலதான் இவன் வேலை செஞ்சுட்டு இருந்தாமல இருக்கு. சோ இவன் வந்துட்டு என்ன பண்ணா கப்பல்ல கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பக்குள்ள லாஸ்டா நம்ம மாஸ் பொண்ணு வந்துடுறா. ஏண்டா இத்தனை நாளும் என் மனசு அதாவது உன் மனசுல இருக்கிறது ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்க, சொல்லவே மாட்டியாடா, இப்பயாவது சொல்லி தொலையாண்டான்னு சொல்ல லாஸ்டா நம்ம செங்குமே பயந்துகிட்டேன். ஆக்சுவலி நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் மனசுல இருக்க ஃபீல் எப்படியோ நம்ம மாஸ் பொண்ணு கிட்ட சொல்ல மாஸ் பொண்ணு இதை உன் வாயில இருந்து கேட்கணும் தாடா, இத்தனை நாளா நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்கார்ஃப் எடுத்து நம்ம செங்குடைய கழுத்துல போட்டுட்டேன், உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன், சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம செங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வழி அனுப்பி விட செங்குமே அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோட்ட சொல்றான் நாங்க எல்லாருமே கமிட் ஆயிட்டோம்டா, ஆனா உன்னை தவிர நீ தாண்டா இப்ப சிங்கிளா இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கு ஹீரோயினுடைய நினைப்பு தான் வருது. சோ இப்படி அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. சோ இப்ப அப்படியே வந்துட்டு பல வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டான். சோ ஷங்காய் சிட்டிக்கு ஒரு பிசினஸ் உடைய வந்துட்டு ஒரு டீலிங் பேசுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கான். இப்ப அந்த ஹோட்டலுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா லிப்ட்ல நம்ம ஹீரோ ஏறக்குள்ள லிப்ட்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷம் பிளஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கண்ணுக்குள்ள அப்படியே ஒரு பூரிப்பு. ஏன்னா இத்தனை வருஷத்துல ஹீரோ ஹீரோயினை பார்த்திருக்க மாட்டான். இப்ப ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா ஆனா அது ஹீரோயின் கிடையாது, வேற யாரோ ஒரு பொண்ணு. இங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் அண்ணனுடைய அடியாட்கள் 2 பேருமே ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அடுத்த நாள் பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் போல இருக்கு. ஏண்டா கல்யாணத்தை நாளைக்கு வச்சுட்டு ஏண்டா இவ்வளோ லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ இல்லடா உனக்காகவும் பிளஸ் ரியாக்காகவும் நான் வந்துட்டு ஷூஸும் சப்பலும் வாங்க தாண்டா போயிட்டு வந்தேன், கவலைப்படாதான் வந்துட்டேல்ல வா வான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் இப்ப பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆயிட்டாங்க. அந்த காஃபி ஷாப்பை பெருசா ரன் பண்ணி ஒரு பெரிய பிசினஸே வந்துட்டு இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. கிராமத்துல இப்ப இவங்களுடைய பிசினஸ் தான் ரொம்ப டாப்ல பறந்துட்டு இருக்குது. ஹீரோ இந்த காஃபி ஷாப் பிசினஸ் பத்தி தான் ஷங்காய் சிட்டிக்கு போயிருந்திருப்பான் சில பல டீல பேசுறதுக்காக. இப்ப ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்க. நடுவுல நம்ம ஹீரோயினை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நீ அவளை ரொம்ப மிஸ் பண்றியாடா மச்சான்னு கேட்க, ஹீரோ நான் அவளை மிஸ் பண்றேன்னா என்னன்றது தெரியல, ஆனா அவளோட கஷ்ட காலத்துல நான் அவளை விட்டுட்டு தனியா வந்திருக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேச்சுலர் பார்ட்டியில நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் கல்யாணம் இல்லையா, அதனால நம்ம ரியாவுக்கு வந்துட்டு ஃபேஷியல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் வந்து ரியாவுக்கு சப்பலை கொடுக்கலாம், அதாவது கல்யாணம் வந்துட்டு சப்பலை கொடுக்கலான்னு வர, மாஸ் பொண்ணு உள்ள விட மாட்டேன்டா, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு பொண்ணை பார்க்கணுமா, அதெல்லாம் முடியாது வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பொண்ணு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு டே மச்சான் நான் தான் உள்ள போக முடியாது, நீயாவது போயிட்டு ரியாவுக்கு இந்த சப்பலை கொடுத்துருவாடா போடான்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள அனுப்ப, அப்ப நம்ம ரியாவுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். உள்ள வந்த பார்த்து நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயினை இந்த மாதிரி பார்த்தோன்னே அவனுக்கு சடனா என்ன பண்றதுன்னு தெரியாம குடுகுடுன்னு வெளியே போயிட்டு கதவை சாத்திக்கிறான். இப்ப வெளியே வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட உள்ள ஹீரோயின் இருக்கான்னு சொல்ல வேண்டியது தானடான்னு சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டு எனக்கு தெரியாதுடா, ஒருவேளை ரியா தான் கல்யாணத்துக்காக கூட்டி இருப்பாப்பல இருக்கு, நீ தான் அவகிட்ட பேசணும்னு நினைச்சல, பேசிருக்க வேண்டியது தானேன்னு சொல்ல, ஹீரோவா என்ன பேசுறது, இத்தனை வருஷமா பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருந்துடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில, அதாவது வீட்டுல இருந்து மண்டபத்துக்காக நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டையும் ரியாவையும் ஹீரோ கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கார்ல வர, நீ பின்னாடி வர கார்ல வாடா, அதில் தான் ஹீரோயின் வரான்னு ஹீரோவும் அட்லீஸ்ட் கார்ல போக்குள்ள ஹீரோயின்ல பேசலான்னு சொல்லிட்டு கார்ல வந்து ஏறினா ஹீரோயினை காணும். அண்ணனுடைய அடியால் தான் இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கப்பான்னு சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்ல, இப்ப அண்ணனுடைய அடியாளி ஹீரோக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல உங்க அண்ணன் கிட்ட வேலை செஞ்ச, இப்போ உங்ககிட்ட வேலை செய்யற, ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ரியா தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுடைய வீட்டு ஆளுங்க யாருமே கல்யாணத்துல இல்ல இல்லையா, பாவம் அவ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுடைய அடியாளு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ உடனே காரை ஸ்டாப் பண்ணி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கிட்டான். இங்க வந்துட்டு மண்டபத்துல மொய் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மாஸ் பொண்ணு வந்து செங்குக்கும் சேர்த்து அவன் மொய் கவரை கொடுக்க, அங்க இருக்கவங்க எல்லாம் என்னமா செங்கு கல்யாணத்துக்கு வரலையான்னு சொல்ல, அவன் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கான், அதனாலதான் அவன் வரலன்னு சொல்ல, மாஸ் பொண்ணுடைய அப்பா மாஸ் பொண்ணை தனியா இழுத்துட்டு போய் செங்கு உன்னை கான்டாக்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது, நீ என்ன வந்துட்டு அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஏன் நீ வர சாப்பிடுறது இல்லைன்னு சொல்ல, அப்பா நான் டயட்ல இருக்கேன்ப்பா, செங்கு மறுபடியும் ஊருக்கு வர போறான்ப்பான்னு சொல்ல, ஆக்சுவலி வந்துட்டு இவ டயட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இவளுடைய சாப்பாடுலாம் கட் பண்ணிட்டு அதிகமா காசு சேர்த்து வச்சு செங்குக்காக இங்க மொய்க்கவரை எழுதுறதுக்காக தான் நம்ம மாஸ் பொண்ணு இந்த மாதிரி பண்றா. செங்கு ஏன் வந்துட்டு இத்தனை நாளா இன்னும் கான்டாக்ட் பண்ணவே இல்லைன்னு தெரியல. இங்க நம்ம ஹீரோ ரியாவுக்காக ரியாவுடைய ஆன்டி, அதாவது நம்ம டைரக்டருடைய ஒய்ஃப் கிட்ட பேசலான்னு போனா, அங்க ஆல்ரெடி நம்ம டைரக்டருடைய ஒய்ஃப், அதாவது ரியாவுடைய ஆன்டி கிட்ட ஹீரோயின் சமாதானம் பேசிட்டு இருக்காங்க, கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஆன்டி ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இப்ப ஹீரோவுமே உள்ள வந்துடுறான், அவனுமே வந்து சமாதானப்படுத்த, ஆனா இவங்களா இல்ல என்னுடைய ஹஸ்பண்டை வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இதுக்கும் மறைமுகமா அவதான் காரணம், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அதாவது என்னுடைய பையனை அவனையும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க, இதுக்கும் அவதான் காரணம், எல்லாத்தோடைய பழையும் ரியா மேல போட. இங்க பாவம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அப்பா இல்ல, உன் வீட்டுல இருந்து யாரும் வரலையாமா, சரி பரவாயில்ல விடு, நாங்க தான் இதுக்கப்புறம் உன்னுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை கன்வின்ஸ் பண்ண, ரியா பாவம் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கான். இங்கே ஆன்டி கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. ஸோ ஆக்சுவலி ஆன்டிக்கு ஒரு நாள் உடம்பு முடியாதப்ப நம்ம ரியா ரொம்ப வந்துட்டு கவனிச்சுட்டு இருந்திருப்பா. ஆன்டியோடைய ட்ரெஸ்லாம் பாத்ரூம் போயிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே ரியா தான் க்ளீன் பண்ணியிருப்பா. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம ஆன்டி லைட்டாக மனசு மாறுறாங்க. ஹீரோயினும் ரியா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறா தெரியுமான்னு சொல்ல, ஆன்டியுமே சார் நானும் கல்யாணத்துக்கு வரேன், இருங்கப்பா என்னையும் கூட்டிகிட்டு போங்கப்பான்னு சொல்ல, கடைசி நேரத்தில் அதாவது நம்ம இவர் இருக்காரு தெரியுமா செங்குடைய அப்பா, அவருடைய கையை பிடிச்சிட்டு நம்ம ரியா வந்துட்டு என்ன பண்ணுறா, சாரி செங்குடைய அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு நம்ம ரியா வந்துட்டு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட போகலான்னு வர, ஃபைனலா நம்ம ஆன்டி வந்துடுறாங்க. வந்து நம்ம ரியா கிட்ட நீ எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஸோ இப்போ அப்படியே ஆன்டி என்ன பண்றாங்க, நம்ம ரியாவுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க, ஃபைனலா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் ரியாவுக்கும் மேரேஜ் நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவும் வந்துட்டு எமோஷனலாகி வந்துட்டு இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு ஓரமா நின்று சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட இப்பயாவது பேசிடலான்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். பட் ஆனா வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் நம்ம ரியாவும் அங்க நல்லா கல்யாணம் ஆன குஷியில சரக்கடிச்சிட்டு அங்க வந்துட்டு எல்லாத்தையுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சும்மா ஜாலியா சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோடைய அப்பா வந்து அங்க பாருடா உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் போடாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட. ஹீரோயின் எங்க இந்த மாதிரி உங்க மிஸ்ஸஸை காணும்னு சொல்ல, அவ இறந்துட்டாமா, நீ வந்துட்டு இங்க வந்து அதாவது சங்காய் சிட்டிக்கு போனல, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோ தன்னை தேடி வராததுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா ரியாவுடைய வீட்டுல எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினை காணும், ஏன்னா நம்ம ஹீரோயின் இன்னைக்கு சங்காய் சிட்டிக்கு போறாங்க கடைசி ஷிப்ல. இது கேட்ட நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி ஷிப்பை வந்துட்டு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியே வராம பாருங்க. வந்து பார்த்தா அங்க
வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய நினைப்பு தான் நம்ம ஹீரோடைய மண்டைக்குள்ள ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது கேட்டுடலான்னு வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஹீரோ இதை பார்த்துட்டு ஐயோ நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம் போல இருக்கு, ஷிப்பு கிளம்பிடுச்சு போல இருக்குன்னு வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருக்க. ஆனா பின்னாடியே நம்ம ஹீரோயின் வந்து ஷிப்பு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படின்னு சொல்ல ஹீரோ இப்போ மனசுல இருக்க எல்லா கஷ்டத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட பொட்டி வந்துட்டு புலம்பி தீத்துட்டு இருக்கான். இதனாலதான் உன்னை தேடி வரல, சோ வந்துட்டு உன்னோட கஷ்ட காலத்துல உன் கூட இல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஃபைனலா நம்ம ஹீரோவும் ஒரு சாரியை கேட்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அதாவது உன்னுடைய பாஸ்ட்ல நீ பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு தான் நானுமே வந்துட்டு இதுக்கப்புறமா மூவ் ஆன் ஆயிட்டேன், நீயுமே வந்துட்டு மூவ் ஆன் ஆயிட்டேன்னு நான் நம்புறேன். அதனால இதுக்கப்புறம் உன் லைஃபை நீ பாத்துக்கோ, இதுக்கப்புறம் என் லைஃபை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்மைலோட நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஷிப்ல ஏறிடுறாங்க. ஸோ ஷிப்ல ஏறினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலி நம்ம ஜுவல்லரி ஷாப் ஓனர் கிட்ட தான் நம்ம ஹீரோயின் செக்ரட்டரியா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. ஹீரோயின் அவங்க பாஸ் கூட, அதாவது ஜுவல்லரி ஷாப் ஓனர் இருக்கா இல்லையா, ஸோ அவர் தான் இப்போ புது பாஸ் நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ ஹீரோயின் செக்ரட்டரியா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாஸுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு, ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான் ஒன் சைடா. நம்ம ஹீரோயினுக்கு மேனேஜர் பதவியில வந்துட்டு ஆசை வந்துருச்சு. அதாவது நம்ம ஹீரோயின் ரொம்ப வருஷமா இவங்க கிட்ட செக்ரட்டரியா இருக்கனால எனக்கு மேனேஜர் பதவி வேணும்னு சொல்லிட்டு கேட்க, என்னை விட்டு போறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆசையான்னு சொல்லிட்டு இந்த பாஸ்காரனும் சொல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அண்ணன் 5 வருஷம் ஆயிட்டதுனால அவனுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிலீஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணா, அந்த பொண்ணு இருக்காலே அண்ணன் கூட வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணார் இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போவேன். ஆனா நம்ம அண்ணன்கார அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை. ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வெளியவே நின்னுக்கிறாங்க. ஹீரோ வந்து அண்ணா அந்த பொண்ணை வந்து பார்க்கல, சரி ஓகேவா நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் தங்குற இடத்துக்காவது போலான்னு சொல்லிட்டு அண்ணனுடைய போட்டு கிட்ட கூட்டிட்டு வரான். அதாவது நம்ம ஹீரோயின் தங்கியிருந்தாங்க இல்லையா அந்த போட்டு தான். இப்போ ஹீரோ வந்துட்டு என்னோட பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, அதுக்கு நீ பார்ட்னரா வந்துறேன்னு சொல்ல அண்ணா வந்துட்டு இல்லடா இந்த மாதிரி நம்ம ஊர்லயே நான் சின்ன சின்ன வேலை ஏதாவது பாத்துக்கிறேன், நீ உன்னுடைய பிசினஸை பார்த்துட்டு நல்லா இரு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணன் ஹீரோ கிட்ட சொல்ல அப்படியே நம்ம ஹீரோயினை பத்தியும் பேச்சு அடிப்படுது. இங்க நம்ம ஷங்காய் சிட்டில ஹீரோயின் இந்த மாதிரி அந்த மேனேஜர் பதவிக்காக அவங்க பாஸ் கிட்ட வந்து பேச, பாஸ் வந்துட்டு உனக்கு அந்த மேனேஜர் பதவி வேணும்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குற, நம்ம கம்பெனி வந்துட்டு இந்த மாதிரி பழைய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே, அதாவது நஷ்டத்துல போற கம்பெனி எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் அதை வந்துட்டு கம்பெனியை நடத்தணும்ன்ற ஒரு சும்மா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு கம்பெனி வருது, அதாவது நம்ம ஹீரோடைய அந்த ஃபுட் ஃபேக்டரி, அந்த ஹீரோடைய ஊர்ல இருக்க ஃபுட் ஃபேக்டரி, அந்த ஃபுட் ஃபேக்டரியில போயிட்டு அந்த ஃபுட் ஃபேக்டரியோட ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் நீ பார்க்கணும், இந்த ப்ராஜெக்டை நீ முடிச்சேன்னா கண்டிப்பா வந்துட்டு உனக்கு நான் அந்த மேனேஜர் பதவியை கொடுக்குறேன்னு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் சரி ஓகே ஃபுட் ஃபேக்டரி நஷ்டத்துல தானே போயிட்டு இருக்குது, அந்த ஃபுட் ஃபேக்டரியை எப்படியாவது எடுத்து ரெனோவேஷன் பண்ணி அந்த ஃபுட் ஃபேக்டரியை ரன் பண்ண வச்சா அங்க இருக்கிற மக்களுக்காவது ஹெல்ப்பா இருக்குமே ஹீரோயின் யோசிக்க, இப்போ வந்துட்டு அந்த ஃபுட் ஃபேக்டரியில ஒரு குடோனை நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐஸ் ஸ்டோரேஜ் பண்ற ஒரு இது ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் ஸ்டோர் பண்ற இடமா ஹீரோ தான் ரெண்டுக்கு எடுத்து அந்த குடோனை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த குடோனை நம்ம ஹீரோ காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா ஹீரோயினுடைய கம்பெனி வந்துட்டு இங்க ரெனோவேஷன் ஒர்க் பண்ணா ஹீரோடைய குடோன் காலி பண்ணும் இல்லையா, இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட பேச ஹீரோயின் இப்ப டைரக்டாவே வந்திருக்காங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ரியா கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்ல, ரியா வந்துட்டு அந்த கோல்ட் ஸ்டோரேஜை நாங்க தான் யூஸ் பண்றோம், ஆனா இப்போ நீ அதை ஹீரோ கிட்ட தானே கேட்கணும்னு சொல்ல ஹீரோயின் நான் டைரக்டாவே ஹீரோ கிட்ட பேசிக்கிறேன், கண்டிப்பா அவன் இந்த கம்பெனியோட ரெனோவேஷனுக்காக அவனும் ஒத்துப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் பேசினா நம்ம ஹீரோ வந்துட்டு வேற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியை ரெனோவேஷன் பண்ணி மறுபடியும் இங்க இருக்கிற வேலையாட்களை சேர்த்துப்பாங்களா என்ன, அதனால வந்துட்டு எனக்கு இந்த ரெனோவேஷன் பண்ற ஒர்க்கை பத்தி எல்லாம் தெரியாது, நான் அந்த கோல்ட் ஸ்டோரேஜை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கடுப்பையும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப அண்ணனுடைய லவர் அங்க வந்துடுறா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்ல அண்ணன் எந்திரிச்சு உள்ள போயிட்டான். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை அவாய்ட் பண்ண இந்த பொண்ணு நெருங்க கிட்ட வருது. ஹீரோ கேட்கறா, ஏன்னா அந்த பொண்ணு உன்னை இவ்வளவு லவ் பண்றா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்ல அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு கேட்ட ஆளு நான் கிடையாதுரா, நான் சரியான ரவுடி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தவன், அந்த பொண்ணு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா எனக்கு அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே ஓகேன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்றாப்ல. அந்த அண்ணனுடைய மனசுல இன்னுமே அந்த பொண்ணு தான் இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் கம்பெனி ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று நடத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கம்பெனியோட சிஇஓ வரா, வந்து நம்ம ஹீரோயினுக்கு சாதகமா பேசுற மாதிரி ஹீரோயின் கிட்ட மறுபடியும் வழிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினா இவன் இன்னும் திருந்தவே இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேல கடுப்புல நின்றுட்டு இருக்கான். அந்த மீட்டிங்குமே முடியுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்ட் ஸ்டோரேஜை காலி பண்றதுக்காக ஹீரோயின் வந்துட்டு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால கம்பெனியோட செக்யூரிட்டிங்கெல்லாம் கோல்ட் ஸ்டோரேஜை காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து நம்ம மாஸ் பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. மாஸ் பொண்ணு கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விட ஹீரோவுக்கும் இப்போ செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்டக்குமே செமையா சண்டை நடக்குது பாருங்க. அந்த சண்டையில நம்ம ஹீரோக்குமே லைட்டா அடிபட்டுது. ஹீரோயின் தான் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு மருந்து போடுறாங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனியோட ரெனோவேஷன் நடந்துச்சுன்னா இங்க இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்ல, நீ ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயரா. கம்பெனி வந்துட்டு உங்க அதாவது இந்த ஃபுட் ஃபேக்டரி கம்பெனியை உங்க கம்பெனி எடுத்துக்கிட்டா ஒருவேளை எங்க கிராமத்துல இருக்க ஆளுங்களுக்கு நீங்க வேலை போட்டு கொடுக்கலாம் என்ன பண்றது, அதனால தான் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் இவ்வளவு ரூடா பேசத பார்த்த ஹீரோடைய ஃப்ரெண்டு கடுப்பாயிடா. அப்பதான் நம்ம ரியா வந்து சொல்றா, இங்க பாரு நம்ம
மட்டும் கஷ்டப்பட்டு முன்னேறல, நம்மளாவது அட்லீஸ்ட் நம்ம எல்லாம் கூட்டு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஆனா ஹீரோயின் பாவம் அவளுடைய வந்துட்டு காலேஜ் படிப்பையும் வந்துட்டு இழந்துட்டு அவ எவ்வளவு தனியாலாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கா தெரியுமான்னு சொல்ல ஹீரோக்கு அப்பதான் புரியுது. ஹீரோயின் மேல திருட்டு பழி வந்துட்டு விழுந்து ஹீரோயினை காலேஜ்ல இருந்து நீக்கிட்டாங்க. ஹீரோயின் வந்துட்டு டிகிரி கூட படிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இப்ப கம்பெனி ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஹீரோயினுடைய கம்பெனிக்கு நம்ம கம்பெனியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமா சேர்ந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா மீட்டிங் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ பிடிக்காத ஒருத்த இருப்பாங்க. சோ அவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோயினுக்கு பாடம் புகட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கம்பெனில நைட்டு தனியா இருக்கிறப்ப சோ என்ன பண்றான், அந்த பன்னியுடைய ரத்தம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் ஹீரோயினுடைய ரூம்ல தெரிச்சு விட்டுட்டு ஹீரோயினை பயமுறுத்தி விட்டுட்டு போயிடுறான். நல்ல வேலை நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு போலீஸ்க்கு கூப்பிட்டுறாங்க. ஸோ அப்போ போலீஸ்காரங்களாம் யாரையாவது நீ பாத்தியாமான்னு சொல்ல, ஹைட்டா ஒருத்தவங்க ஓடினதை மட்டும்தான் நான் பார்த்தேன், மற்றபடி யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா வந்து இது வந்துட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பழியை ஏத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா டக்குன்னு இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் இந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா கண்டிப்பா அதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயின் பார்த்த ஆளு வந்துட்டு நல்லா ஒல்லியா ஹைட்டா இருந்திருப்பான். அதாவது ஹீரோ கிட்ட சண்டை போடுறவன் அவன் தான். ஸோ ஆக்சுவலி இவரையே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டாருன்னா பழியை. ஏன்னா அந்த பையன் வந்துட்டு ஹீரோயினுடைய ரூம்குள்ள ரத்தத்தை தெரிச்சுட்டு வந்து ஓடி வரப்ப இவர் வெளியே இருந்து பார்த்து இருந்திருப்பாரு. இந்த பையன் பண்ண தப்புக்காக தான் அவர் வந்துட்டு பழி ஏத்துப்பாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அண்ணனை பார்க்கறதுக்காக போறாங்க. அண்ணனும் ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயினை பார்த்தோன்னே உன்னாலதான் நான் போலீஸ்ல போயிட்டு இப்ப நல்லபடியா திரும்பி வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்ல ஹீரோயினுமே அண்ணனை பார்த்து ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போட்ல இருக்க அவங்களுடைய பழைய திங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஹீரோ அதெல்லாம் எடுத்து இன்னும் கடாஸ்லன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோ இப்பதான் சாரி கேட்கிறான். நீ காலேஜே முடிக்கலையாமே, இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட வாழ்க்கையில நீ நிறைய பிரச்சனை அனுபவிச்சிருக்காமே, ரியாவுக்கு எழுதின லெட்டர்ல நீ ஒன்னொன்னு எழுதியிருக்க, எனக்கு இப்பதான் இதெல்லாம் தெரியும்னு சொல்ல ஹீரோயின் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா எதுக்கு இந்த வியாக்கியான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் பார்த்தா அந்த பாசுமே ஊருக்கு வந்துட்டான். ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் நடந்துச்சு இல்லையா, அதனால இந்த பாசுமே ஊருக்கு வந்து உன் மேல யார் அட்டாக் பண்ணா கண்டிப்பா நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவன் அந்த ஒரு பக்கமா பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம செங்கு இருக்கான் இல்லையா, அவனுமே அப்ராட்ல இருந்து திரும்பி வந்துட்டான். ஒரு சிங்கரா வந்திருக்கான் போல இருக்கு. இவன் அப்ராட்ல இருந்து திரும்பி வந்ததுக்காக நம்ம மாஸ் பொண்ணு என்ன பண்ற, ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்துட்டு பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்களே ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல்ல பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கா. இப்ப அதே ஹோட்டல்ல பக்கத்து ரூம்ல தான் நம்ம ஹீரோயின், அந்த சிஇஓ, இப்ப ஹீரோயினுடைய பாஸ், இவங்க 3 பேருமே உட்கார்ந்து கம்பெனியோட ரெனோவேஷன் ஒர்க்குக்காக பேச பார்ட்டின்ற பேர்ல இந்த சிஇஓக்கு தான் நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. பத்தாவதுக்கு ஹீரோயின் வேற ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா இல்லையா, சோ அவங்களோட பையன் முன்னாடி. அதனால ஹீரோயினை குடிக்க வச்சே வந்துட்டு ஓவரா போதையாக்கிடுறான். ஹீரோயின் வாந்தி எடுக்கலாம் ரெஸ்ட் ரூமுக்கு வர யதார்த்தமா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் கிட்ட எதுக்கு நீ இவ்வளவு குடிச்சிருக்கன்னு கேட்க, உனக்கு என்ன உன் வேலையை பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா பாஸ் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவ ஹீரோ தப்பா நினைச்சுக்கிறான். அந்த பாஸ் தான் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சோ இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோடைய பார்ட்டிக்கு போயிடுறான். ஆனா மண்டைக்குள்ள ஃபுல்லாவே நம்ம ஹீரோயினை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப வந்துட்டு நம்ம இவன் சிங்கர் இருக்கான் தெரியுமா, அதாவது நம்ம செங்கு, அவன் என்ன பண்றான், பில்லு கட்டுறேன்னு சொல்லிட்டு போனவன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரிப்பீட் வரான். என்னன்னு பார்த்தா இவன் வந்துட்டு ஃபாரினுக்கு போயிருக்கான். பட் ஆனா வந்துட்டு ஒரு பெரிய சிங்கர்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நல்லா குடிச்சோடனே இந்த பாஸ்காரன் என்ன பண்ணா, அந்த சிஓ கிட்ட என் கேர்ள் ஃப்ரெண்ட் அதிகமா குடிக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு தனியா வந்துடுறான். இங்க வந்துட்டு நம்ம செங்க வந்துட்டு திட்டிட்டு இருக்கான். ஏண்டா இந்த மாதிரி நீ சிங்கராகி வரலன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னோட வாழ்க்கையில நீ தோத்துட்டதுக்காக நீ என்னோட காதல நீ இல்லைன்னு ஆயிடுமா, நீ வந்துட்டு இந்த கப்பல்ல வேலை செஞ்சப்பையும் உங்ககிட்ட காசு இல்ல, ஆனா அப்பெல்லாம் நாங்க உங்க கூட தானே இருந்தோம், அப்புறம் எதுக்கு நீ பணக்கார மாதிரி சும்மா வேஷம் போடுற சொல்லு, எப்பயுமே நான் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம மாஸ் பொண்ணு என்ன பண்றா, செங்க சமாதானப்படுத்த. செங்கு வாழ்க்கையில முன்னேறலேன்னு அவன் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் காதல்ல ரொம்ப ஹாப்பியாவே இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு குடிச்சு அவங்களோட ரூமுக்கு போலான்னு பார்க்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ அவனுக்கு போறதுக்கு மனசே இல்ல. ஹீரோயினை பாத்துறான். பாத்துட்டு வா நான் அவனோட ரூமுக்கு கூட்டு போறேன்னு கூட்டு போவ. அப்பதான் நம்ம ஹீரோயின் போதையில வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து நீக்கிட்டதுக்கு அப்புறமா எங்க போறதுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். அப்பதான் என்னுடைய பாஸ் அவருடைய அசிஸ்டண்டா என்ன வேலைக்கு சேர்த்தாரு. 5 வருஷம் வந்துட்டு என்ன கான்ட்ராக்ட் போட்டுட்டாரு. இந்த 5 வருஷமா நான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு கூனி குறுகியே வேலை செஞ்சுட்டேன். இப்ப இந்த ப்ராஜெக்டை முடிச்சா எனக்கு மேனேஜர் பதவி கிடைக்கும், ஏன் அதுக்கப்புறமா உனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் கூட கிடைக்கும், நான் தனியா கம்பெனி கூட ஆரம்பிச்சுப்பேன், என்னுடைய சொந்த காலில் நான் வந்துட்டு முயற்சி பண்ணி நான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையிலே முன்னேறி இருப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது ஹீரோயின் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் தானே நம்ம விட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இந்த போதையை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேங் ஓவர் ஜூஸ் எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர கரெக்டா அந்த பாஸ்கார ரூம்குள்ள என்ட்ரி ஆவ. ஹீரோ இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ தப்பா இல்ல நினைச்சிட்டு இருக்கா இந்த பாஸ் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு. சோ இப்ப ஹீரோ அங்க இருந்து சோகமா கிளம்பிட இப்ப இந்த
பாஸ்காரன் என்ன பண்ணா கம்பெனியை ரெனோவேஷன் பண்ண கையோட பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வயசான ஆளுங்க எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுக்கு கோவம் வருது. ஹீரோவும் அவனுடைய கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம் சாவியை ஹீரோயின் கிட்ட கொடுத்து விட்டாராம். இதனால ஹீரோ ரூம் சாவியை கொடுத்து விட்டவனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா திட்டுறாங்க. ஏன்டா உனக்கு என்ன ஹீரோயின் அவ்வளவு முக்கியமா, அவளுக்காக இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்து விட்டுட்டே நமக்கு எவ்வளவு நஷ்டம் ஆகும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட இங்க நம்ம ஹீரோயின் மாஸ் பொண்ணுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக வராங்க. இந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதே ஹீரோ தான். சோ இப்போ இந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்பெனியோடைய ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே ஹெட் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, கம்பெனியை ரெனோவேஷன் பண்ணி மறுபடியுமே கம்பெனியில உங்க எல்லாருமே வேலைக்கு சேர்த்துப்பாங்க, இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ண அவருமே நம்ம ஹீரோயினை தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகேமா நான் கம்பெனி ஆட்கள் எல்லார்கிட்டயுமே சொல்றேன், நீங்க மறுபடியும் ரெனோவேஷன் பண்ணி கிராமத்தாளுங்களை தான் வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு சொல்லிட ஹீரோயின் வந்து ஹீரோக்கு தேங்க்ஸ் பண்றாங்க. நீ தானே இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தேங்க் பண்ண ஹீரோவுமே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு பாருங்க, அவரை யாரோ பின்னாடி இருந்து அடிச்சிடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா வந்துட்டு படுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் பாஸும் வராங்க. பாஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலோட எல்லா செலவும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்ல செலவு ஏத்துக்கிறீங்க, ஆனா அவர் யார் அடிச்சதுன்றது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வர டக்குன்னு நம்ம பாஸ் என்ன பண்றாரு, இது என் கம்பெனில நடந்த பிரச்சனை, நானே இதை பாத்துக்கிறேன், நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்ல. ஆனா ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது, ஒருவேளை இந்த ஆள் பண்ணிருப்பானோ, கம்பெனியோட ஹெட் இவரை அடிச்சா மத்த ஆளுக்கெல்லாம் தானாவே வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. ஹீரோயின் வந்துட்டு மாஸ் பொண்ணுடைய அப்பாவை யார் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமுக்கு வர. சோ சம்பவம் நடந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே வர ரெண்டு பேருமே உள்ள வச்சு இந்த மாஸ் பொண்ணு லாக் பண்ணிடுறா. ஆக்சுவலி வந்துட்டு தன்னுடைய அப்பாவை அடிச்சால் உள்ள இருப்பாங்க அப்படின்னு தான் இந்த பொண்ணு லாக் பண்ணியிருப்பான். ஆனா உள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. உள்ள வந்தவங்க ஒரு ஷூ உடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் பிரிண்ட பார்க்க ஹீரோயின் அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. உள்ள லாக் ஆனதுனால ரொம்ப குளிருது. ஹீரோனுடைய கோட்டை கட்டி ஹீரோயினுக்கு கொடுக்க கரெக்டா நம்ம ரியா வந்து ஆட்களை கூட்டு வந்து கதவை திறந்து விட்டாரா. ரியா வந்துட்டு மாஸ் பொண்ணு தான் கதவை சாத்திட்டாலா, இந்த மாதிரி சாரிப்பா உங்ககிட்ட அவ சாரி கேட்க சொன்னான்னு சொல்ல ஹீரோயினுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு கோட்டை கட்டி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போயிட. இப்ப வந்து மாஸ் பொண்ணுடைய அப்பா அடிச்சது யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க குழம்பி போய் நின்னுட்டு இருக்கான். சோ இப்போ ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்தாங்க, மாட்டிக்கிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு இந்த பாஸ்கார சோ என்ன பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட ஊரை சுத்தி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போவ. அப்பதான் நம்ம இவரை பாக்குறாங்க மேனேஜரை. இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய இருக்குது போல இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகுறாங்க, எப்படி இவனுடைய லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயினும் அந்த பாஸும் எங்க வந்திருக்காங்கன்னா, ஹீரோ சின்ன வயசுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டரை பத்தி ஏரியதுல இருந்து காப்பாத்தினான்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த தியேட்டருக்கு தான் நம்ம ஹீரோயினும் பாஸும் வராங்க. ஹீரோயினுக்கு இங்க வந்தவனே நம்ம ஹீரோடைய நினைப்பு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. சோ நம்ம ஹீரோயினுமே லைட்டா கண் கலங்கி இருக்க இது அந்த பாஸ் பாத்தறான். இப்ப இந்த பாஸ் புரிஞ்சுக்கிறான், ஓகே மறுபடியும் ஹீரோயின் ஹீரோ கையில போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நீ இந்த ப்ராஜெக்ட பாத்துக்கிட்டதெல்லாம் போதும், நீ ஊருக்கு போய் இந்த விஷயத்த நானே பாத்துட்டு வந்துடுறேன், யார் அந்த மாஸ் பொண்ணுடைய அப்பாவை அடிச்சது எல்லாத்தையுமே இந்த கேஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆகுறாங்க. மறுபடியும் நான் உன்னோட செக்ரட்டரியா தான் இருக்கணுமா, எனக்கு மேனேஜர் பதவி வேணும், கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டை நான் முடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்ல சரி ஓகே உனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுக்குறேன், நீ அந்த 5 நாள்ல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்காரன் ஹீரோயின் கிட்ட சொல்ல இந்த விஷயத்தை பத்தி நம்ம ரியா வந்துட்டு ஹீரோ கிட்டயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல ஹீரோக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கலாம், அவளுக்கு மேனேஜர் பதவி கிடைக்காதா, ஐயோ இப்ப நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு அதாவது இந்த ஃபுட் ஃபேக்டரியில நான் வந்துட்டு ஷேர்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன், என்னுடைய ஷேர்ஸை வச்சு நீ இந்த கம்பெனியோடய வந்துட்டு ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பாரு, இந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு நீ முடி, எனக்கு அதுதான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய வந்துட்டு கம்பெனியோடைய ஷேர்ஸ் எல்லாத்துக்கையும் வந்துட்டு பிரிச்சு பிரிச்சு கொடுத்தறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடுப்பாவறாங்க, ஏடா இத்தனை நாள் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம், பிசினஸை பார்த்துட்டு இருந்தோம், நீ ஹீரோயின் வந்தவனே ஹீரோயின் பக்கமா போறேன்னா அப்போ உனக்கு ஹீரோயின் வேணுமா நாங்க வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கூடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதாவது நம்ம ரியா மாஸ் பொண்ணு அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டு எல்லாருமே ஹீரோ மேல கோச்சிக்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாஸ்ட்ல நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா, இதுக்கப்புறமா அவன் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஹீரோயினுடைய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்காக வந்துட. ஆனா இது அந்த பாஸுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எங்க இங்க மறுபடியும் ஹீரோயினை கொத்திட்டு போயிடுவானு சொல்லிட்டு இந்த பாஸுக்கு டென்ஷனா இருக்குது. இதனால அந்த சிஇஓ இருக்கார் இல்லையா அவர் கூட இந்த பாஸ் வந்துட்டு கை கொத்துக்கிறாங்க. ஹீரோயினையும் ஹீரோவையும் பிரிக்கிறதுக்காக இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி காமிச்சு அப்படி நம்ம ஹீரோயின் உட்காந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கம்பெனியில இருக்க ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ண இடம் தான் இது. ஹீரோயினும் இதை யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய பாஸ் இருக்கான் இல்லையா அவன் வந்துட்டு கம்பெனியை ரெனோவேஷன் ஒர்க் பண்றதுக்காக வரல, கம்பெனியை வந்துட்டு ரெனோவேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு கம்பெனியை ஆட்டையை போடுறதுக்காக வந்திருக்கான். அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான், இருந்தாலும் அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி சோ அந்த கம்பெனியுமே ஆட்டையை போடுறதுக்காக வந்திருக்கான். இது தெரியாம நம்ம ஹீரோயின் ப்ராஜெக்ட் ஒர்க்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ கூட மல்லு கட்டி நின்னுட்டு இருக்காங்க. சோ இப்போ இதெல்லாம் நமக்கு
காமிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டு இந்த சீன் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் இருக்கா இல்லையா, அந்த பாஸ் ஹூ, சோ அந்த கேங்ஸ்டர் என்ன பண்றான், நம்ம அண்ணனுடைய லவ்வருடைய ஆட்களை வந்துட்டு ஹோட்டல்ல பூந்து அராஜகம் பண்ண, அண்ணனுடைய லவர் ஏன்டா என் ஹோட்டல்ல பூந்து அராஜகம் பண்றேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப வந்துட்டு அண்ணனுடைய லவர் கிட்ட இந்த கேங்ஸ்டர் சண்டைக்கு போக கரெக்டா நம்ம அண்ணன்கார வந்துடுறான். தம்பிக்கு ஒரு பிரச்சனைனாலே சும்மா விட மாட்டான், தான் லவ் பண்ண பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா சும்மாவா விடுவான். அந்த கேங்ஸ்டரை போட்டு பொலிச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்க. இப்ப அண்ணனுடைய லவர் அண்ணனை கூட்டு வந்து தனியா இங்க பாரு, நீ எனக்காக எல்லாத்தையுமே பண்ற ஓகே, ஆனா நீ ஏன் என்னை விட்டு விலகி போற அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுல இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே அண்ணன் கிட்ட அழுது புலம்பி தீட்டிட்டு இருக்க. அண்ணனுமே புரிஞ்சுக்கிறான், நம்ம எவ்வளவு நாள் தான் இவளை தள்ளி வச்சாலும் இவன் நம்ம கிட்டே தான் ரிட்டர்ன் வந்துகிட்டே இருப்பான், அதனால இதுக்கப்புறம் நம்ம இவளை விலக்கி வைக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அண்ணனும் அவனுடைய லவரை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டே சமாதானப்படுத்துற. எப்படியோ இந்த ரெண்டு ஜோடியுமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் எனக்கு என்னமோ ஷங்காய் சிட்டியில இருக்கிறத விடவும் இந்த கிராமத்துல இருக்கிறதா ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்ல, ஹீரோவுமே பேச்சு வாக்கல உன்னோட பாஸ் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அன்னைக்கு வந்துட்டு நீ வந்துட்டு அதாவது அந்த ஹேங்கோவர் ஜூஸ் எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன், ஆனா நீ வந்திருக்கன்னு நினைச்சுதான் நான் கதவை தரேன், அப்ப நான் என்னோட பாஸை பார்த்தோன்னே நான் கதவை மூடிக்கிட்டேனேன்னு சொல்ல, ஹீரோக்குமே புரிஞ்சிச்சு ஹீரோயின் பாஸை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோ ஹாப்பி ஆயிட. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த ஆஃபாங் பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க, அதாவது நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு, அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஷங்காய் சிட்டியில ரொம்ப நல்ல வேலையில இப்ப இருக்காப்புல இருக்கு. அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து ரொம்ப ஹாப்பியானதுனால சோ அந்த பொண்ணு கூட வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, சோ அந்த பொண்ணு கிட்ட டாடா பாபா எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே டிராவலிங்ல ஒன்னா வந்துட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த பாஸோடைய டிரைவர் வந்துட்டு இருக்கான். ஏன்னா பாஸ் தான் கண்ணு வச்சுக்க சொல்லியிருப்பாரு நம்ம ஹீரோ மேலையும் ஹீரோயின் மேலையும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கிறது இந்த பாஸுக்கு பிடிக்கல இல்லையா. இப்ப இந்த பாஸ் என்ன பண்ற, நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு நீ ஹீரோ கூட ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் போதும், 5 நாள் உனக்கு டைம் கொடுத்தது முடிஞ்சு போச்சு, அதனால ஒழுங்கா என் கூட ஷங்காய் சிட்டிக்கு கிளம்பிவான்னு சொல்ல, ஹீரோயின் முடியாதுன்னு சொல்ல இந்த பாஸ் கரை எல்லாத்தையும் உளறிடுறான். நான் இங்க வந்தது ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக எல்லாம் ஒண்ணு கிடையாது, இந்த கம்பெனியா ஆட்டையை போட்டுக்கிறதுக்காக, இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறது எனக்கு எப்படின்றது தெரியும், ஒழுங்கா நீ ஷங்காய்க்கு கிளம்பிவான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிச்சு இல்லையா. அதனால இப்ப என்ன பண்றாங்க, இவங்களே வந்துட்டு நான் இதுக்கப்புறம் வேலையில இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்காக. ஹீரோயின் வந்து எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ ஹோ இப்படியா நடந்துட்டு இருக்கு, சரி ஓகே ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ இந்த ஹோட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல, சோ அதனால இங்க இருந்து நீ வெக்கேட் பண்ணிட்டு வா, எப்பயும் போல உன்னோட போட்ல நீ வந்து தங்கிக்கோன்னு சொல்ல, ஹீரோயினுமே ஹாப்பியா என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூம்குள்ள போறாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ வெளியே இருந்து ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் ஷங்காய்க்கு போக மாட்டா, இந்த கிராமத்திலே தான் இருப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க. இப்ப அந்த கேங்ஸ்டர் இருக்கான் தெரியுமா, அந்த பாஸ் ஹூ, அவன் என்ன பண்றான், ஹீரோ கூட்டிட்டு வந்து சம்மாடி அடிச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட போயிட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோயினுடைய பாஸ் தான் நம்ம ஹீரோ போட்டு அடிக்க சொல்லியிருக்கான் போல இருக்கு. சோ செம்மையா நம்ம ஹீரோ பிடிச்சி சம்மடியை வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ரத்த வெள்ளத்துல ஹீரோ கடந்துட்டு இருக்கான். ஹீரோயின் இங்க அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து தன்னை கூட்டிட்டு போவான்னு வெயிட் பண்ண, ஆனா ஹீரோ வரல. அதுக்கு பதிலாக ஹீரோடைய அண்ணன் தான் ஹீரோனுக்கு கால் பண்ணி ஹீரோக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த பாஸ் இருக்கான் இல்லையா, இவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஹீரோயினை தடுக்க பாக்குறான், இங்க இருந்து போவாத மறுபடியும் ஷங்காய் சிட்டிக்கே வா நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் அவங்க பாஸ் கிட்ட நான் தான் ரிசைன் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல தலைக்கிட்டதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்கலான்னு வர, இங்க நம்ம ஹீரோ அந்த கேங்ஸ்டர் கிட்ட இருந்து அடி வாங்கினா தெரியுமா. அப்ப வந்துட்டு அந்த கேங்ஸ்டருடைய ஷூவை பிடிச்சி நம்ம ஹீரோ இழுத்துருப்பான். அப்ப நம்ம ஹீரோடைய கையோட அந்த ஷூவுமே வந்திருக்கும். என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி நம்ம மாஸ்பனுடைய அப்பாவை அடிச்சதே அந்த கேங்ஸ்டர் தான். என்னன்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ் சொல்லி தான் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இந்த வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஏதாவது சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, அதனால இந்த கம்பெனி நம்ம கைக்கு கிடைக்காம போயிட போகுதுன்னு தான். ஸோ நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பாவை இந்த ஹீரோயினுடைய பாஸ் அடிக்க சொல்லியிருக்கான், அந்த பாஸ் ஹூ கிட்ட சொல்லி. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஸோ இப்போ வந்துட்டு யார் அடிச்சாங்களோ கவலை இல்லை, உன் மேல கை வச்சதுக்கு அந்த கேங்ஸ்டரை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் சம கோவத்துல அந்த கேங்ஸ்டருடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுடைய கழுத்து மேல கத்தி வச்சு, என்ன உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் தம்பியோட விஷயத்துல தலையிடாதுன்னு, என் தம்பியவே நீ அடிச்சிருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்ல. உடனே அந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணா, தயவு செஞ்சு மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் யார் எவ்வளவு காசு கொடுத்தாலும் உன் தம்பி மேல நான் எந்த ஒரு அடியும் அடிக்க மாட்டேன், சோ இதுக்கப்புறம் உன் தம்பி இருக்கிற தசை பக்கமும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் வந்து ஹீரோடைய அண்ணன் கிட்ட சொல்ல. இங்க நம்ம ஹீரோயின் என்னோட பாஸ் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நடத்தந்தே, அதாவது வந்துட்டு இந்த கம்பெனியை ரெனோவேஷன் பண்ணி நிறைய பேருக்கு இன்னும் வேலை கொடுப்பாருன்னு நினைச்சுதான் நான் வந்தேன், ஆனா இப்படி அவர் பண்ணிட்டாரு, இந்த கிராமத்து மக்கள் என்ன
மன்னிப்பாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியலையேன்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு இதுல தப்பு உன் மேல என்ன இருக்கு, உனக்கு தான் இப்போ விஷயம் தெரிஞ்சோடனே நீ விலகி வந்துட்டல, சோ எல்லார்கிட்டயும் பேசி புரிய வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த கம்பெனி வந்துட்டு இந்த மாதிரி லாஸ்ல போறதுனால தானே இந்த மாதிரி இது கம்பெனி வச்சிருக்கவனுங்க எல்லாம் கம்பெனியை ரெனோவேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு கம்பெனி ஆட்டை போட பாக்குறானுங்க. அதனால இந்த கம்பெனில ப்ரொடக்ஷன் வேலை பண்ணலான்னு இருக்கேன். அதாவது என்னுடைய மில்க் டீ பிசினஸ்ல என்னோட மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்துட்டு இந்த கம்பெனில ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் வேணும், நீங்க எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்க ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஆனா இந்த ஷேர் ஹோல்டர்ஸும் இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க தானே, அதனால நம்ம ஹீரோவை எல்லாருக்கும் தெரியும்ன்றனால சரிப்பா ஓகேப்பா உன்னுடைய மில்க் டீ ப்ரொடக்ஷனுக்காக நாங்க எல்லாருமே சேர்ந்து உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் செம ஹாப்பி ஆயிட்டான். சோ இப்ப ஹீரோயினுமே யோசிச்சு பாக்குறாங்க இதுக்கப்புறம் இந்த கிராமத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. அவங்க ஒரு மாதிரி சோகமா தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ கூட துணைக்கும் நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. ஹீரோ பாக்கிறதுக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ தான் அவனுடைய அந்த டீ பிசினஸ்ல இருந்து அவன் ஃப்ரெண்டு தனியா பிரிச்சு ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுட்டான் இல்லையா. அதுவும் இல்லாம இப்ப இந்த அதாவது எப்படியா இருந்தாலும் அந்த பாஸ் ஹீரோயினுடைய பாஸ் இந்த கம்பெனி ஆட்டை போட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ஷாப்பிங் பிளாஸ் அவ கட்ட போறான். அதனால நீ தேவையில்லாம இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்துட்டு தேவையில்லாம இந்த மாதிரி ஏதாவது நஷ்டம் ஆனிச்சுன்னா அது நானே முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்க. உன்னுடைய பிசினஸும் காலி ஆயிடும், இந்த ஃபுட் ஃபேக்டரியும் காலி ஆயிடும், ஒழுங்கான இந்த இதை வந்துட்டு டீல வாபஸ் கேளுன்னு சொல்ல. ஆனா ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்னா. இதனால ஹீரோவுடைய ஃப்ரெண்டு செம்ம கடுப்பாயி ஹீரோயினுடைய பாஸ் கிட்ட போயிட்டு ஒன்னா சேர்ந்துக்கிறான். ஏன்னா இவன் வந்துட்டு இத்தனை நாளா நம்ம ஹீரோ கூடவே இருந்தான், ஆனா இப்ப ஹீரோயினுக்காக விட்டு விலகி போயிட்டான். அதனால இவனுக்கு எதிரியே நான் தாண்டான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு நல்லா இருந்தவன் கடைசி நேரத்துல ஹீரோக்கு எதிராவே திரும்பிடுறான். சோ இப்ப இந்த பாஸ்கார இந்த மாதிரி கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே உங்கூருக்காரங்க, அதனால நீ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையோடைய ஷேரையும் நீ எனக்கு வாங்கி கொடுத்தனா உனக்கு நான் சில பல கமிஷன் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஓகே எங்க ஊர் ஆளுங்கள்ட்ட நானே பேசி அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு இவ்வளவு காசு கொடுன்னு சொல்லிட்டு இவன் பேச்சு வாங்கிக்கிறான். இன்னொரு பக்கம் அண்ணனுடைய லவ்வர் வந்துட்டு அண்ணன் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பிளஸ் வந்துட்டு அந்த ஹீரோயினுடைய பாஸும் உட்காந்து பேசிட்டு இருந்தது நான் பார்த்தேன். ஏதோ கம்பெனி ஷேர்ஸ் ஏதோ சொல்றாங்க, இந்த கிராமத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது, அதனால இந்த பிரச்சனையில நம்ம மாட்டிக்க வேணாம். சோ அதனால நம்ம வந்துட்டு மறுபடியும் அப்ராடுக்கு போயிட்டு ஒரு புதுசா ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அங்க நம்மளுடைய லைஃப் நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்ல அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. பட் இருந்தாலும் அண்ணனுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மனசுக்கு லவ்வர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா இல்லையா. சரி ஓகே என்னோட தம்பியோட எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு நான் உன் கூட வந்தேன்னு சொல்லிட்டு லவ்வருக்கு ப்ராமிஸும் பண்ணி கொடுத்துட. இன்னொரு பக்கம் இந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு பேரம் பேசிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட உங்களுடைய வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலா வந்துட்டு நீங்க உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய பாஸ்க்கு கொடுத்துருங்கன்னு சொல்ல. ஆனா அங்க யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணா காசெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்க, ஆனா அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க இந்த கிராமத்துல வளர்ந்தவங்க தானே, இந்த கிராமத்துக்கு எதாவது நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அதை தானே வந்துட்டு அந்த ஷேர் ஹோல்டர்ஸும் பண்ணுவாங்க. இந்த கிராமத்துல இந்த ஃபுட் ஃபேக்டரி நல்லா ஓடிச்சுன்னா கிராமத்து ஆட்களுக்கு எல்லாம் வேலை எல்லாம் கிடைக்கும், அதனால எல்லாரோட குடும்பமும் நல்லா இருக்கும்ன்றதுனால இல்ல நாங்க ஹீரோவுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்துட்டு நாங்க எல்லாருமே வந்துட்டு கை கொடுப்போம்னு சொல்லிட்டு சோ ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் அங்கிருந்து கிளம்பிட. இப்ப இந்த பாசு இருக்கான் இல்லையா அவனுடைய ஆட்கள்லாம் வந்து கம்பெனியில இருக்க சில பல வந்துட்டு பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் உடைக்க ஆரம்பிக்க கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்க கிராமத்து மக்கள்லாம் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க பாருங்க. இப்ப கிராமத்து மக்களுக்கும் பிளஸ் வந்துட்டு இந்த பாஸ் இருக்கான் இல்லையா அந்த பாஸ் அந்த கேங்ஸ்டர் அவனுடைய ஆட்களுக்கும் சண்டை நடக்குது. இது வெளியே இருந்து நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பாக்குறான். என்னதான் இவன் காசுக்கு ஆசைப்பட்டாலும் இவனும் இந்த கிராமத்துல இருந்தவன் தானே. ஆக்சுவலி அதுல மாஸ் ஹீரோயின் மாஸ் பொண்ணு இருக்கா இல்லையா அந்த பொண்ணுடைய அப்பாவுமே இருக்காங்க. இப்ப இவன் கால் பண்ணி ஹீரோயினுடைய பாஸ் கிட்ட நான் தான் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம ஆட்களை அனுப்பிச்சு எங்க ஊர் ஆளுங்களை அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு போன்ல பேச இது நம்ம ரியா கேட்டறா. இப்ப ரியாவுக்கு சமக்கம் வருது. அடா பாவி இந்த மாதிரி நல்லா தாண்டா இருந்தா ஏன்டா இப்ப நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரியா குடுகுடுன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஓடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயினுடைய பாஸ் இந்த மாதிரி கம்பெனி ஆட்டை போறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் ஒன்று வச்சிருப்பான் ஃபைல் மாதிரி, அதை எடுத்துட்டு போய் ஏதாவது வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து இந்த கம்பெனியை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ரியா என்ன பண்றா தனியாவே கம்பெனிக்குள்ள போயிட்டு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு தேட. அப்போ ஒரு ஃபைலுமே நம்ம ரியா கையில கிடைச்சிடுது. அதாவது வந்துட்டு இவன் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சொரண்டி இல்லீகலா வாங்கிட்டு இருக்கான் இல்லையா ஹீரோயினோட பாஸ். அந்த ஃபைலை எடுத்துட்டு நம்ம ரியா வெளியே வர செம மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. காலையில அந்த பாஸ் வந்துட்டு சில பல ஐட்டத்தை எல்லாம் உடைக்க வந்தான் தெரியுமா, அந்த பாதியில நிப்பாட்டினா இல்லையா அந்த வந்துட்டு ஒரு மரத்தூண் மாதிரி ஒண்ணு இருக்கு, அது நம்ம ரியா மேலே விழுந்துடுது. இப்ப ரியா கத்தி கத்தி அழுவுற ஹெல்ப் கேட்டு அங்க வந்துட்டு ஹீரோயினுடைய பாஸ் டிரைவர் இருக்கான். ஆனா அவன் ஹெல்ப்பே பண்ணவே இல்லை. நல்ல வேலை கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தா நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா மாஸ் பொண்ணு அதுக்கப்புறம் நம்ம செங்கு எல்லாருமே வந்து ரியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர எல்லாரும் தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு செமையா அழுதுட்டு இருக்கான். டாக்டர் வெளியே வந்து மன்னிச்சிடுங்க ரியாவுடைய உயிருக்கு என்னமோ வந்துட்டு ஆபத்து இல்ல, பட் ஆனா அவளுடைய கால் ஃபுல்லாவே பேரலைஸ் ஆயிடுச்சு
ஆயிடுச்சுன்னு சொல்ல இவன் நிறைய காசெல்லாம் கொடுத்து என் ஒய்ஃபை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்ல டாக்டர் திட்டுறாங்க, ஏப்பா காசு கொடுத்தா நாங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு என்னப்பா இருக்கு சொல்லு, நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்சா பண்ணிருக்க போறோமேப்பான்னு சொல்ல இப்பதான் இவன் பண்ண தப்பே இவனுக்கு ஞாபகம் வருது. சோ நம்மளாலதான் தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருடைய காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். காசுன்னு காசு பின்னாடி போயிட்டு தேவையில்லாம ஹீரோயினுடைய பாஸ் பின்னாடி போயிட்டு நான் கை கோத்தனால என் ஒய்ஃபுக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுடைய தப்ப அவன் ரியலைஸ் பண்ண இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோ வந்துட்டு மில்க் பவுடரை ப்ரொடக்ஷன் பண்ணாலும் ஆனா அது கவர்மெண்டோடைய கம்பெனி இல்லையா. இப்ப கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓட் மாதிரி ஒண்ணு நடத்த போறாங்க போல இருக்கு. அதாவது இந்த கம்பெனியை ரெனோவேஷன் பண்ணலாமா இல்ல இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில வேலை பார்க்குற எல்லாரும் பிளஸ் கிராமத்து மக்கள் இவங்களை வச்சு ஓட்டிங்லாம் சில பல வந்துட்டு நாட்களுக்கு அப்புறமா நடக்க போது போல இருக்கு. அதோடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் தான் நம்ம ஹீரோ ஹீரோயினும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கம்பெனி இப்ப என்ன ஆக போதோ தெரியலேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. சோ இன்னொரு பக்கம் இந்த சிஇஓ இருக்கான் இல்லையா, அவனை வச்சு இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஹீரோயினுடைய பாஸ் வாங்கிக்கிறான். ஆனா இவனால பாதி ஷேர்ஸ் தான் வாங்க முடியுது, இன்னும் பாதி ஷேர்ஸ் வாங்க முடியல. அதனால எப்படியாவது உங்க ஊர் ஆளுங்க கிட்ட இருந்து ஷேர்ஸ் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பாஸ் பெட்டி நிறைய பணத்தை கொடுத்து அந்த சிஇஓ கிட்ட பேசிட்டு இருக்க. இதை வந்துட்டு நம்ம அண்ணன் மாசா என்ன பண்றாரு, கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு இதை போலீஸ்ட கொடுக்கணுன்றதுக்காக. இன்னொரு பக்கம் நம்ம ரியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இல்லையா, சோ அவளுக்கு கிட்ட வந்துட்டு சமாதானம் பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு போவ, எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துரு, இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்ல, இதுதான் வந்துட்டு நான் பண்ண தப்புக்கு தண்டனைனா கண்டிப்பா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், ஆனா உனக்கு கால் மட்டும் சரியாயிட்டும், அதுக்கப்புறமா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் ரியா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவளுடைய கை காலில் விழுந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கதறி கதறி அழுவ. இப்ப ரியாவுக்கு இந்த மாதிரி தன்னாலதான் ஆச்சுன்னொன்னே இவனுமே குடிச்சிட்டு ஒரு தேவதாஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சாரி கேட்கறான். இந்த மாதிரி நீ தேவையில்லாம ஹீரோயின் பின்னாடி போன அந்த ஒரு கோவத்தினால தான் நான் இந்த மாதிரி போயிட்டு ஹீரோயினோட பாஸ் கூட ஒன்னா சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேனால இருக்கிறதுக்கே லாயல் இல்ல, நான் சாகணும்னு சொல்ல ஹீரோ நீ சாகணும் தாண்டா வாடான்னு சொல்லிட்டு கடலுக்கு கூட்டு போயிட்டு அவனுடைய போதை இறக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா நம்ம ஹீரோ சாவுன்னு சொல்லிட்டு முக்கி தலையெடுக்க இவனுமே அழுவுறா என்ன மன்னிச்சிடுறான்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு சொல்றான், இங்க பாரு நம்ம இந்த கிராமத்துல தான் பிறந்தோம், அந்த ஃபுட் ஃபேக்டரியில நீ நானும் வந்துட்டு ரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக நீ வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு அந்த ஃபுட் ஃபேக்டரியில வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்ட, அதுக்கப்புறம் அந்த ஃபுட் ஃபேக்டரி தான் நமக்கு வந்துட்டு எல்லாமே கொடுத்தது, அந்த ஃபுட் ஃபேக்டரிக்காக தாண்டா நம்ம இதுக்கப்புறமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ரியா அவளுடைய காலை கொஞ்சம் கூட அசைக்க முடியல போல இருக்கு. அதனால அவ ரொம்ப வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறா. நம்ம ஹீரோயின் மேல கோவத்தை காமிக்கா. பிகாஸ் என்ன ஹீரோயின் தான் அவளுடைய வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் இப்ப பாத்துட்டு இருக்காங்க. சோ ஹீரோயினுமே ரியாவும் நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவளால சுத்தமா காலையை அசைக்க முடியல போல இருக்கு. சோ கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி விடுறாங்க நம்ம ஹீரோயின். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்துட்டு இந்த ஹீரோயினுடைய பாஸும் அந்த சிஇஓவும் பேசிட்டு இருக்கத அந்த காசு கொடுத்து ஷேர்ஸ் எல்லாம் எப்படியாவது ஆட்டையை போடுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பா இல்லையா, அதை வந்துட்டு அண்ணன் ரெக்கார்ட் பண்ணதை போலீஸ்ட காமிக்கிச்சுட சிஇஓவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம அதாவது போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயினுடைய பாஸ் தான் இப்ப தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாஸ்காரன் ஊரை விட்டே போயிடலான்னு யோசிக்கிறான். ஏன்னா போலீஸ்ட மாத்தினா அவ்வளவுதானே இவனோட கடி. அதனால இவன் ஊரை விட்டு போலான்னு பார்க்க இவனுக்காக வேலை செஞ்ச அந்த கேங்ஸ்டர் வந்துடுறான். டேய் உனக்காக நாங்க எவ்வளவு வேலை செஞ்சோம், போயிட்டு கம்பெனி எல்லாம் வந்துட்டு அடிதடி வேலை எல்லாம் பண்ணா ஒழுங்கா அந்த காசை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பாஸ் கிட்ட வந்து நிக்க, அவனா ஆட்டையை போட வந்ததே அந்த கம்பெனியே தான், ஆனா கம்பெனியே கையில கெடுக்கிற, அதனால உனக்கேட்ட நான் காசு கொடுக்கணும்னு சொல்ல இப்போ உடனே வந்துட்டு இப்ப இவங்களுக்கும் அதுக்கப்புறம் அந்த பாஸோடைய ஆளுங்களுக்கும் சண்டை நடக்குது. ஆனா ஃபைனலா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து ஹீரோயினுடைய பாஸை வந்துட்டு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா கவர்மெண்டோடைய இடத்த இல்லீகலா ஷேர்ஸ் வந்துட்டு வாங்க பார்த்ததுனால அந்த சிஇஓவும் பிளஸ் நம்ம ஹீரோயினுடைய பாஸையும் இப்ப போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த கேங்ஸ்டர் இருக்கான் இல்லையா, ஹீரோயினை கடத்திட்டு வந்துடுறான். ஏன்னா இவன் பண்ண வேலைக்கு காசு வேணும் இல்லையா, அதனால ஹீரோயினை கடத்திட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து காசு வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கடத்திட்டு வந்துட. இதை ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ண, ஆனா நம்ம ஹீரோவா அண்ணன் கிட்ட இருக்கான். ஏன்னா அண்ணன் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, கம்பெனியோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஹீரோயினோட பாஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால என் லவர் கூட நான் வந்துட்டு மாதிரி ஃபாரினுக்கு கிளம்புறடான்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் கிளம்பிட்டு இருக்க. ஹீரோயின் கடத்தப்பட்ட விஷயத்த சொல்லாமலே அண்ணன் அங்க இருந்து அனுப்பி வைக்க. ஆனா நம்ம ஹீரோடைய அண்ணனுக்கு லைட்டா டவுட் இருக்குது, தம்பிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நீ போயிட்டு ஷிப்புக்குள்ள வெயிட் பண்ணு, கண்டிப்பா லாஸ்ட் ஷிப் வர வரைக்கும் நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு அண்ணன் அவனுடைய லவர் கிட்ட சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்ப. இங்க நம்ம ஹீரோயினை அந்த பாஸ் வந்துட்டு கடத்தி வச்சிருக்கான், அந்த கேங்ஸ்டர் வந்துட்டு கடத்தி வச்சிருக்கவன் நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னை தேடி யார் வர போறாங்களோ தெரியல, யார் வந்தாலும் காசை வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து உனக்கு என்ன காசு தானே வேணும், நீ பண்ண வேலைக்கு நான் அந்த காசை கொடுத்துறேன், ஹீரோயினை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா இவன் என்ன பண்ணா ஹீரோயினை புள்ளி பண்ற மாதிரி வர. ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடுது, ஏன்டா காசு தான் தரேன்னு சொன்னா அப்புறம் ஏன்டா பொண்ணு மேல கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு சண்டைக்கு போவ, கூடவே நம்ம ஹீரோ சண்டைக்கு போவ. இப்ப அந்த இடத்துல அந்த கேங்ஸ்டருடைய ஆளுங்களும் பிளஸ் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க. கடைசி நேரத்துல ஹீரோடைய அண்ணனும் வந்து சேர்ந்துக்கிறான். என் தம்பி மேல கை வைக்க கூடாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லுது, இதுக்கப்புறமா உன்னை நான் சும்மா விடுற மாதிரி இல்லடான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அண்ணன் செம்மடி அடிச்சிட்டு இருக்கான் அந்த பாஸோடைய வந்துட்டு ஆளுங்களை, அந்த கேங்ஸ்டருடைய ஆளுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி நேரத்துல எங்க இருந்தோ வந்து அந்த பாஸோடைய அந்த கேங்ஸ்டருடைய ஆளு நம்ம அண்ணனை கத்தியால குத்திடுறான். ஆனா இதை யாருமே அங்க பார்க்கவே இல்லை. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்தியாச்சு, இல்லைன்னா நீ ஏன் உன் லவர் கூட போல, ஃபர்ஸ்ட் நீ போ, நாங்க இங்க இருக்க பிரச்சனையை நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அண்ணனுக்கு கத்தி கொடுத்தது வந்துட்டு தெரியாமலே அண்ணனை அனுப்பிச்சு வைக்க, அண்ணனுமே வந்துட்டு தம்பிக்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. இப்ப அந்த கத்தி குத்து வாங்கினதோட நம்ம அண்ணன் பைக்ல போயிட்டே இருக்க, பிளட் செம்மையா லீக் ஆயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல முடியல, அப்படியே போற வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுவேன். இங்க வந்துட்டு கடைசி ஷிப்பும் வந்துடுது கிராமத்துல இருந்து போறதுக்காக. அண்ணனுடைய லவர் கால் பண்றா, ஆனா அண்ணனாலும் போனை எடுக்கவே முடியல. போன் ரொம்ப கிட்டதான் இருக்குது. சோ நம்ம அண்ணன் போயிட்டு எப்படியாவது போன் அட்டன் பண்ணிடணும்னு பார்க்க, ஆனா கடைசி நேரத்துல அண்ணனுடைய உயிர் போயிடுது. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்குமே இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் போலீஸ்க்கு கால் பண்ண அந்த கேங்ஸ்டரையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த இடத்துல இருந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வெளியே வர, இப்ப கம்பெனிலையும் வந்துட்டு கவர்மெண்ட் ஓட் வைக்கிறாங்க. ஆனா வந்துட்டு இப்ப அந்த கம்பெனில வேலை செஞ்சவங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்துட்டு ஃபுட் ஃபேக்டரி நீங்க ரன் பண்றீங்களோ இல்லையோ, எங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வைக்க, கவர்மெண்ட்டும் என்ன பண்றாங்க, இந்த கம்பெனில வேலை பார்த்தா எல்லாருக்குமே வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு சில பல அமௌண்ட், அதாவது வந்துட்டு செட்டில்மெண்ட் அமௌண்ட் மாதிரி நாங்க கொடுக்குறோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த கம்பெனியை நாங்க க்ளோஸ் பண்றோன்னு சொல்ல. இப்போ கிராமத்து மக்கள்லாம் சோகமா இருந்தாலும் நம்ம மாஸ்பனுடைய அப்பாவுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் போல இருக்குது கடைசியில. அதனால வந்துட்டு அந்த கம்பெனில இருந்தவங்க எல்லாருமே நம்ம மாஸ்பனுடைய அப்பாவுடைய ரிட்டையர்மெண்ட்டை நினைச்சு ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு செலிப்ரேட் பண்ண, கவர்மெண்ட்டும் இந்த ஃபுட் ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு வந்துட்டு கம்பெனியை நாங்க ரன் பண்றோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்குமே சைன் போட்டு கொடுத்துட. ஸோ இப்படி எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு நம்ம ஹீரோயின் ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அதாவது ஹீரோ கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ், பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோடனே ஹீரோ சாப்பிடாம கூட போயிருப்பான் இல்லையா, அந்த டிஷ்ஷை தான் இப்போ நம்ம ஹீரோ ஆர்டரும் பண்றான். ஸோ இப்போ ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட நான் கூட ஃபாரினுக்கு போறேன் படிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட டாடா பாபாய் சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் இன்னுமே வந்துட்டு தன்னை லவ் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் கிவ் அப் பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் கிவ் அப் பண்ணிட்டான்னு நினைச்சு ஹீரோவுமே ரெண்டு பேருமே பிரிஞ்சு போவ. அப்பதான் அந்த ஹோட்டலுடைய வெயிட்டர் வந்து ஒரு பேப்பர் ஒன்று, அதாவது ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் இந்த 5 வருஷமா நம்ம ஹீரோவை பிரிஞ்சிருந்தாங்க தெரியுமா, ஒவ்வொரு பர்த்டேக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஹீரோ தனக்காக வருவான், தன்னோட பர்த்டேவை ஞாபகம் வச்சுட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காவது வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு வருஷமும் இந்த லெட்டரை எழுதி வச்சிருந்திருப்பாங்க. இதுதான் அந்த வெயிட்டர் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதாவது ஹீரோயின் தன்னை கிவ் அப் பண்ணல, சோ தன்னை இனிமே லவ் பண்றா, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை வந்துட்டு ஃபாரினுக்கு படிக்க அனுப்பிச்சிட்டோமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் இங்கிட்டும் அங்கிட்டும் தேடி எப்படியோ கடைசியில ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோயினை பார்க்க, இப்ப ஹீரோ அந்த லெட்டரை காமிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஐ எம் சாரி, ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ் பண்ண, ஹீரோயினும் அந்த ஹீரோவும் இப்ப கடைசியா ஒன்னு சேர்ந்துடுறாங்க. அப்ப அடி இப்பயாவது ஒன்னு சேர்த்தீங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்ப ஹீரோயின் வந்துட்டு நான் படிக்க போறேன், கண்டிப்பா ரிட்டர்ன் வருவேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அப்ராடுக்கு டிகிரி படிச்சு முடிக்கிறதுக்காக கிளம்பிடுச்சாங்க. இப்ப அப்படியே ஒரு வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் இல்ல, அதாவது நம்ம மாஸ் பொண்ணுக்கும் செங்குக்கும் தான் கல்யாணம். இன்னொரு பக்கம் அந்த ரியா. சோ இந்த ஒரு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா இவளுமே நடக்க பழகிக்கிட்டா போல இருக்குது. சோ கூட நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுமே இருக்கான். இப்ப கல்யாணத்துல எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்க, ஹீரோயின் மட்டும் தான் இல்ல போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் நம்ம ரியான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கா. நம்ம செங்க என்ன பண்ணா, கம்பெனியில எல்லாருமே சேர்ந்து கிட்டாரை வச்சுக்கிட்டு பாட்டு பாடுவாங்க தெரியுமா, அதே பாட்டை இந்த இடத்துல கல்யாணத்துல அவன் பாடிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே கேட்டு ஒவ்வொருத்தவங்களும் கம்பெனியில அவங்க வந்துட்டு இருந்த எல்லா மெமரிஸையுமே யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம மாஸ் பொண்ணு ஹீரோ அடிச்சது, ஹீரோவை லவ் பண்ணுது, அதுக்கப்புறமா நம்ம செங்க லவ் பண்ணுது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஇஓ, அந்த டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மேனேஜர், இவங்க எல்லாரோட பிரச்சனையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே பேக்ரவுண்ட்ல எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. ஹீரோயினுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரோட ஃபீலிங்ஸையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வர, ஹீரோ என்னமா லீவு கிடைச்சிருக்கான்னு கேட்க, ஹீரோயின் ஆமா எனக்கு லீவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினுமே அப்ராட்ல ஒரு நல்ல படிப்பை படிச்சுட்டு இருக்காங்க, டிகிரி படிக்கிறதுக்காக லீவ்ல இந்த இடத்துல வர. இப்போ வந்துட்டு எல்லாருமே கல்யாண ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போறாங்க பாருங்க. ஹீரோ கையில டேப் ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டே வரா. ரியா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், பணம் ஓடுனது எல்லாமே ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிடுமான்னு சொல்ல, ரியாவுமே மன்னிச்சு அவளோட ஹஸ்பண்டான நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை ஏத்துக்க, எல்லாருமே இப்போ ஜோடியா நின்று அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்களுடைய 90s காலகட்டம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துல தானே பேசிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில என்ன பண்ண போறாங்களோ அதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள அண்ணனுடைய
சோலும் ஒரு ஓரமா நின்று நம்ம அண்ணன் அதாவது ஹீரோ சந்தோஷப்படுறத பார்த்து அண்ணனுமே சிரிக்க, இப்ப இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி டைரக்டர் நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ட்ரெயின் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோ கம்பெனியோட ட்ரெஸ்ல இருக்கான். என்னன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோடைய கனவு. இப்பதான் நம்ம ஹீரோயினுடைய சர்டிபிகேட்டே எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ கொடுக்கவே போறோம். ஆப்போசிட் சீட்ல உட்காந்துட்டு இருந்தவர் என்னப்பா நல்ல கனவான்னு கேட்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இன்னும் ஹீரோடைய அம்மாவும் சாவல, அண்ணனும் சாவல, இன்னும் நம்ம ஹீரோ அந்த 90ஸ்ல தான் இருக்காமல இருக்கு. ஸோ இப்படியே இந்த 90s ஸ்டோரி செம்ம ஹாப்பி எண்டிங்கா முடியுது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், போயிட்டு ஹீரோயினை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணி மறுபடியும் வந்துட்டு ஊருக்கு கூட்டு வந்துருவான். இப்படியே தான் இந்த டிராமாவும் முடியுது. நல்லா இருக்குங்களா? இந்த ட்விஸ்ட் சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நீங்க எதிர்பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய டிராமாவை பார்த்து ரசிங்க. மறக்காம வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.